இந்த ஆன்மா மும்மலம் என்று சொல்லப்பட்ட சிறையில் அகப்பட்டு கிடக்கு. அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பணும். அந்த ஆன்மாவை அதிலிருந்து விடுபட செய்யணும். சாக்கடைக்குள்ளே கிடக்கக்கூடிய அந்த வைரமணியை எடுக்கணும். உடம்புன்னு சொல்லப்பட்ட சாக்கடை, அதுக்குள்ளே ஒரு வைரமணி இருக்குது. அந்த வைரமணியை எடுக்கணும். அப்போனா இந்த உடம்புல இருக்கின்ற மாசு தீரணும். அவன் என்ன ஆசானம் சொல்கிறான், சிறையுடல் நீ எற காட்டி. அந்த ஆன்மா சிறைப்பட்டு கிடக்கு. ஆன்மா வைரமணி, அது மும்மலம் என்று சொல்லப்பட்ட சிறையில் அகப்பட்டிருக்கு. அதை நீ எற காட்டி அதிலிருந்து விடுபடும் சொல்லணும்னார். ஆக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம அடையிறதுக்கு தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். அவரவர்கள் ஏதோ மனைவி மக்களோட வாழ்வது, ஏதோ இல்லறத்தை செம்மையாக நடத்துதல், அமைதியாக வாழ்வது, இதுக்காக நம்ம வரல. நோக்கம், முடிவு என்ன முடிவுன்னு அந்த வெற்றி அடையிறதுக்கு ஆசானை கேட்குறோம். ஆக திருவருள் துணை இல்லாமல் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதான் சொன்னார், கற்பங்கள் பல கோடி செல்லத்தீய கணில் நடு ஊசியின் மேல் காலை ஒன்றி பொற்பரமை உணர்வின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறி ஓம்பி நிற்போர் குளித்து மறை குளித்து யோக நீள்முனிவர் குளித்து அமர் குளித்து மேலாம் சிற்பதத்தின் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவனர். அப்போ கற்பங்கள் பல கோடி செல்லத்தீய கணில் நடு ஊசி மேல் காலை ஒன்றினர். பல கோடி காலங்கள் ஒரு ஊசியை, அதை கனல் நடு ஊசி மேல் காலை உண்டு மூண்டேறி அக்னிக்குள்ள ஒரு ஊசியை நட்டு அது மேலிருந்து தவம் சேர்ந்தார். கற்பங்கள் பல கோடி செல்லத்தீய கனல் நடு ஊசி மேல் காலை ஒன்றி பொற்பரமை உணர்வின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்போர் குளித்து மறை குளித்து யோக நீள்முனிவர் குளித்து அமரர் குளித்து மேலாம் சிற்பதத்தின் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவார உட்கலந்த தேவதேவன். அவன் யார்கிட்ட இருக்கான்னா, அது இவ்வளோ பேருக்கு, இவ்வளோ அரும்பாடுபட்டவருக்கெல்லாம் வேதத்துக்கெல்லாம் மறைத்து விட்டு யாருக்குன்னா, நீ உன்னை தவிர எனக்கு அருள் செய்ய யாருமில்லை நான் அறிந்து கொண்டேன். அப்பா, நான் இத்தனை காலங்கள் இந்த பல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படித்து என் முயற்சியால் இந்த தவத்தை முடிக்கும் என்று நினைத்தது என்னுடைய அறியாமையை நான் உணர்ந்து கொண்டேன். யாரையா உணர்ந்தேன்? அறிந்தவன் சொன்னான், உன்னுடைய முயற்சி பயனற்றது. இத்தனை காலம் பாடுபட்டதும் செலவு செய்தோம், ஆன்மீகத்துக்கான செலவு செய்து நான் பயனற்றதுரா. ஒரே ஒன்று, தலைவன் திருவருள் இல்லை என்றால் முடியாது என்ற அறிவை நீ பெறலை. அப்போ என்ன செய்யறா, இத்தனை 12, 20 வருஷம் 13, 14 வருஷம் போயிடுச்சு. என்ன செய்யணும்? இப்படி ஆசான் அகத்தீசனை